ஆதி வேலை கிடைத்ததால் மனதில் சிறிது நிம்மதியடைந்தான். ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் அவன் வேலை செய்த நிறுவனத்தில் திடீரென குறைப்பு ஏற்பட்டது. பலர் போலவே ஆதிக்கும் வேலை போய்விட்டது. அந்த செய்தி கேட்டவுடன் ஆதி மனமுடைந்து போனான். நான் இவ்வளவு நாளும் ஜபம் செய்தது, நம்பிக்கை வைத்தது எல்லாம் வீணா என்று மனதில் தோன்றியது. அந்த இரவு ஆதி கோவிலுக்கு சென்றான். கண்ணீருடன் இறைவன் முன் உட்கார்ந்தான். சாமி, நீ என்ன கைவிட்டுட்டியா? அவனுடைய குரலில் வேதனை நிறைந்திருந்தது. அந்த நேரத்தில் சுந்தர ஞானியின் சொற்கள் அவனுக்கு திடீரென நினைவுக்கு வந்தது. சோதனை என்பது தண்டனை அல்ல, தயார்படுத்தல். ஆதி கண்களை மூடி ருத்ராட்ச மாலையை பிடித்துக்கொண்டு மெதுவாக ஜபிக்கத் தொடங்கினான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சில நிமிடங்களில் அவனுடைய மனம் சற்று அமைதியாகியது. பின்பு வீட்டிற்கு சென்று உறங்கினான். அன்று இரவு ஆதிக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் ஒரு பிரகாசமான ஒளி. அந்த ஒளிக்குள் ஒரு மென்மையான குரல். நீ கேட்பதை விட உனக்கு தேவையானதை நான் தருகிறேன். ஆதி திடுக்கிட்டு விழித்தான். அடுத்த நாள் காலை அவன் பழைய நண்பன் ஒருவன் அவனை சந்திக்க வந்தான். ஆதி, என் நண்பர் ஒருவர் புதிய நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கிறார். உனக்கு வேலை வேண்டுமா? ஆதியின் கண்களில் நம்பிக்கையின் ஒளி பிறந்தது. அவன் உடனே சம்மதித்தான். இந்த வேலை முன்னதை விட நல்ல சம்பளமும் நல்ல வளர்ச்சியும் கொண்டது. ஆதி புரிந்து கொண்டான். சோதனை வந்தது அவன் மனதை உடைக்க அல்ல, மேம்படுத்த. அவன் உடனே சுந்தர ஞானியிடம் சென்றான். சுவாமி, நீங்க சொன்னது உண்மை. சோதனை என்பது தயார்படுத்துதல்தான். சுந்தர ஞானி சிரித்தார். மகனே, இப்ப நீ உண்மையான நம்பிக்கையின் அர்த்தத்தை கற்றுக்கொண்டாய். இறைவன் தாமதிப்பார், ஆனால் மறுப்பதில்லை.